ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த நெகட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்குள்ள சீன் வந்து இட்ஸ் கோன் பி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் கோன் பி அ டீப் டைவ் டாபிக் இன் டு பேசிக்லி வாட்ஸ் ஆர்ட். இன்னைக்கு ஆஃப்டர் அ வைல் வி ட்ராவல்ட், நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. திஸ் கெஸ்ட் இஸ் குவாய்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் பர்சன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இவரோட ஒர்க்கை வந்து நிறைய பேர் பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சி, ஹீ இஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அண்ட் அ வெரி வெரி குட் ஸ்டோரி டெல்லர். ப்ரெசன்ட் மூமெண்ட்டை வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஆத்மன் டேவ். எப்படிண்ணா இருக்கீங்க? ஹலோ ஆன்ஸ் கெவின், வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ எனக்கே சிரிப்பாக வருது, எப்படி செய்ய போகிறேன்னு தெரில. ஏன்னா அங்கே நிற்கிறது ஈஸி இல்லை, இங்கே உட்காந்து. ஆமாம் ஆமாம், யார் பீட் எனக்கே கேட்க முதல்வன் படத்தில் நீங்கள் ரகுவரன், நான் அர்ஜுன், நீங்கள் அர்ஜுன், நான் மதுபாலனா இடத்துல இருந்து பார், அப்போ தான் உனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இல்லைண்ணா, புரியுது. த திங் இஸ், ஃபியூ மந்த்ஸாக நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னே ஐ டு நாட் நோ ஹூ இஸ் ஆத்மந்த் அண்ட் ஆல். ஆனால் வாட் மேட் அ ஸ்பார்க் ஆன் யூ இஸ் யுவர் ஒர்க். டெல்லிங் தட் அந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் போட்டிருப்பீங்களே. ஐ திங்க் நீங்கள் சௌஜானா புத்திரஜெயில் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ தெரில எனக்கு எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். நீங்கள் கேமரா அப்படியே எடுத்துக்கிட்டு இருப்பீங்க, சொல்லுவீங்க. கேமரா ஐலண்ட், மோதி ஃபாரஸ்ட். ஸோ சொல்லுவீங்க இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது ஐ குட் see that how you could story tell like that அப்படின்னு. ஆனால் கேள்வி, ஆத்மன்னா யார்? ஆத்மன் டேவ்னு சொல்லிட்டு இருக்குல்லண்ணே. இப்போது எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ஆத்மன் அப்படின்னு சொல்ல போனாக்கா ஆத்மன் தான் நம்ம பிரம்மன். ஸோ ஆட்மன் அப்படி நான் அப்படி ஆட்மன் வந்து ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஆட்மன் வந்து எனக்கு மீனிங் முதல் தெரியாது. திடீர்னு வந்து அது வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, லைக் பிகாஸ் ஆஃப் சிலம்பரசன் ஆட்மன். ஆக்சுவலி அப்போ எனக்கு தெரியாது. பட் இட் கேம் ஜஸ்ட் லைக் தட். ஹவுன்னு எனக்கு பதில் தரல. பட் ஆஃப்டர் த ஐ ட்ரை டு ஃபைண்ட் வாட் இஸ் த ஆக்சுவல் நேம். அந்த மீனிங் என்னென்னு போய் பார்க்குறப்ப ஆட்மன்னா சோல்னு சொல்கிறாங்க சான்ஸ்கிரிட்டில். எனக்கு வந்து சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். சில விஷயம் வந்து நம்ம யோசிச்சு, எப்படின்னா நம்ம ஒரு பிளான் போடுவோம்ல. ஆமாம், அது போடுவோம். ஆனால் திடீர்னு போனால் அது சரியாக நடக்காது. ஆக்சுவலி அது ஏன் நடக்காதுன்னா, நம்ம பிளான் போட்டிருக்கோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், அது நடந்திருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷனோட இதில் வந்து நடக்காதனால நம்ம அது வருத்தப்படுவோம். அதனால தான் என் லைஃப்பில் நான் ஒரு வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, நான் பிளான் போட்டால் உருப்படாமல் போயிடுது. பேசாமல் அவங்ககிட்ட விட்டுட்டு மனசை நம்பிட்டு என்ன வருதோ எசா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த பேர் ஒன்று வந்துச்சு, ஆட் பண்ணு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, இஷ்யூனா ஐ மீன் என்ன ஒரு மேஜிக் ஆயிடுச்சுன்னா, அந்த பேர் எதுக்கு எங்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அது எனக்கு ஆன்சர் வந்து ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வந்துச்சு. எனக்கு ஒரு 3 இயர்ஸில் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருந்து கிடச்சிச்சு. என்னென்னா, ஃபோட்டோவை வந்து நான் என்ன அறியாமல் தான் எடுக்கிறேன். நான் இப்போ ஒரு யோசித்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், இதுக்காக தான் அப்படின்னு எடுக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் நான் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுவேன்னா, இந்த கேமரான்னு ஒரு டூல்ஸை வச்சுட்டு நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ராவல்னால் பிளேசஸ் இல்லை தெரியுமா, ஹியூமன் இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ எவ்ரி டைம் நான் கிளைண்ட் மீட் பண்ணுறப்ப வந்து கிளைண்ட் தெரியும், பார்த்துட்டு இருந்தோம், அவங்களுக்கு தெரியும். ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தியர் லவ் ஸ்டோரி. அண்ட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாங்க. ஏன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஜஸ்ட் கம் லைக் தட். அப்போ இருந்தால் லேட்டாக எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த இங்கே கிளைண்ட் தான் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்தமாரி கிளைண்ட் ஒன்று இன்னும் 2M சோல். அப்புறம் மை ஒய்ஃப் கூட சொல்லியிருக்காங்க, எப்படின்னா உங்கள் ஃபோட்டோவில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதில் என்னமோ ஒன்று இருக்குது, என்னமோ ஒரு சோல் இருக்குன்னு. ஆமாம், என் கண்ணுக்கு தெரியாது. ஆமாம், எனக்கு அந்த டைமில் எப்படி எடுத்தேன்னா, நான் சும்மா எடுத்தேன், அவ்வளோதான். ஆமாம். ஆனால் அதுக்குள்ளே எப்படி தெரியுதுன்னு ஒரு டவுட்டு வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. அது எப்படி, ஏன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டுது, ஏன் மற்றவங்களுக்கு தெரியுது, ஏன் எனக்கு தெரிய மாட்டுது, அந்த கேள்வி இருந்துச்சு. பட் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் கழிச்சு, ஓகே இந்த பேரும் பை ஆக்சிடென்ட் வந்துச்சா, வச்சாச்சு. அதோட அர்த்தம் சோல்னு லேட்டாக தான் கிடச்சிச்சு. அந்த ஃபோட்டோகிராஃபியும் அதே மாதிரி தான் வருதுன்னு நான் சொல்லலை,
எல்லோரும் சொல்கிறோம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படின்னா ஒரு லைஃப் லெசன் எடுத்துப்போம். நம்மளுக்கு வர்ற ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். உங்கள் மாதிரி. ஆமாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி லவ் மேரேஜில் ஒரு 9 years ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 years, இப்போ பேபியும் இருக்குது. அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் இதெல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸில் நடக்கும். ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம அவ்வளோ யங்காக இருக்குமோ, உங்களுக்கு பேபி ஃபேஸ் இருக்கு. அது ஒன்று, அது கிடையாதுப்பா. நான் கேட்டிருக்கேன். ஓகே, எதுனால நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிருக்காதுன்னு நம்புறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. இல்லை, நான் கேட்குற எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போன்னு கரெக்டாக நீங்கள் இந்த டாபிக் வந்துட்டீங்க. ஏன்னா எனக்கு என்ன ஒரு டவுட்டு அப்படின்னாக்கா, டவுட்டுன்னு சொல்லிட்டு இல்லை, எப்படின்னா இந்த ஒரு கேள்வி வரும். இப்போது என்னோடய துறையும் ஆர்ட் தான், உங்களோட துறையும் ஆர்ட். நீங்கள் கேமராவுக்கு பின்னாடி இருப்பீங்க, நான் கேமராவுக்கு முன்னுக்கு இருப்பேன். த ஸ்பாட்லைட் வில் பி மோர் ஆன் அஸ். ஸோ எங்களை மாரி ஆளுங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நிறையா கண் உங்கள் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இதில். இப்போது நார்மலான ஆளுங்களும் வந்து சொல்லுவாங்க, ஓ ஏன் இப்போ இப்படி நல்லா இருக்க, கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஆர்ட் பிடிச்ச மாதிரி தான் நான் எல்லாத்தையும் ஒரு ஆர்ட் மாதிரி பார்ப்பேன். இப்போது எனக்கு ஒரு பார்ட்னர் வராங்க, அந்த பார்ட்னரே வந்து அந்த டிவைனால் வந்த ஒரு விஷயந்தான் நான் நம்புறது. ஸோ அந்த டிவைன் தான் என்னோடய ஆர்ட்டும். திஸ் கொஸ்டினில் எப்படி நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ் லைஃப்பை எடுத்துக்கிறீங்க as a person you are and everything? கேம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல, பட் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஏ குடும்பத்தில் பிறந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஏ குடும்பத்தில் தானே இருப்பீங்க, நடுவில் ஓடி போக முடியாதுல்ல. ஏன் ஓடி போக முடியாது? ஏன்னா குடும்பன்றனால இல்லை, நீங்கள் ஒரு பேபியில் அந்த டைமில் எங்கே ஓட முடியும், கிட்ஸ் வேறு. அப்படி சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் ஏன் அந்த பேபியும் அந்த குழந்தையும் அந்த ஃபேமிலி கூட இருக்கிறது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த சோல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். கல்யாணம் வயசு வந்துருச்சுன்னா அந்த சோல் இன்னசென்ட்டாக இருக்கிறதில்ல, அவ்வளோதான் மேட்டர். கண்டதையும் யோசிக்கும். ஆமாம். இப்போ நான் ஒரு இன்னசென்ட் சொல்லக்கூடாது, ஒய்ஃபை பார்த்தாங்கன்னா. இன்னசென்ட் பை ஹார்ட் எனக்கு தெரியும். இன்னசென்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இது கிடைக்கப்பட்ட வாழ்க்கையை நான் ரொம்ப இன்னசென்ட்டாக அமைதியாக நான் எடுத்துக்கிட்டு, இப்போ அந்த ஒரு குட்டி பையனுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்ஸ் இருக்கக்கூடாது. அது இந்த வயசில் இருந்தால் தப்பாயிரும். ஆனால் இந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு இருக்கிறனால அந்த காதலையும் நான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, ஏன் எப்படி நான் வெட்டிங் லைஃப் பார்க்குறேன்னா, நான் இந்த சிந்தனை தான் நான் மாற்றினேன். ஆமாம், நம்ம பிரெயின் நினச்சா நம்மளோட சிந்தனையை கொஞ்சம் ரீட்விக் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேசுகிறவங்களுக்கு வந்து அறிவு குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஓகே. நான் நிறைய பேசுவேன். ஓகே. இப்போ எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நான் எப்படி சொல்கிறது தெரியல, பட் ஸோ எனக்கு இந்தமாரி ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து எனக்கு மாற்றுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாற்றுறதை எப்படி நான் பண்ணுறேன்னா, கொஞ்சம் சிந்திக்கிறேன், அவ்வளோதான். சிந்திச்சு ஏன் நிறைய பேசுகிறவன் வந்து அறிவாளியாக இருக்கக்கூடாதா, அது அந்த ஸோ இந்தமாரி இது ஒரு மெத்தட் தான். உங்களுடைய தாட்ஸையே திருப்பியும் ரீதிங்க் பண்ணாலே போதும், அதுக்கேற்ற மாரி மாற்ற முடியும்ன்ட்டு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கல்யாண வாழ்க்கையில் நான் ஒரு இண்டிவிஜுவலாக நான் வந்து வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சடனாக இன்னொரு பர்சன் வர்றப்ப அவங்களுக்கும் எனக்கும் நிறைய ஒரு கிளாஷில் எல்லாமே இருக்குன்னா, இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு ஆன்சர் எனக்கு வேண்டுறப்ப, நான் அப்படியே அந்த சின்ன பையனை இப்போ ஒரு கான்செப்ட் சொன்னேன்னே, அந்த குழந்தையாக நான் இருக்கிறப்ப நான் அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது. ஆனால் இதுதான் என் குடும்பம், இவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லது தான் செய்வாங்க. அப்பா அம்மா கதவு திறந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓடுறது. அப்போ அந்த இன்னசென்ட்டில் அது லவ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு அறிவுன்னு ஒன்று சேர்றப்ப இன்னசென்ட் குறைஞ்சிரும். ஓகே, இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த கல்யாண வாழ்க்கையில் லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சண்டை ஒன்று வருது, இது பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் வரும்ல. ஆமாம். அது அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி கடந்து போகிறதுன்னு ஒரு விஷயத்த, ஒரு பேபி, ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து அது எப்படி அம்மா அப்பா நான் கேட்டோன்னு கொடுக்க மாட்டுறாங்களே, நான் அழுகுறானா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அழுதுகிட்டு தான் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. இவனுக்கு ஒரு வழி இல்லை, சோறு வேணுமே, அங்கே தான் இருப்பான். ஆனால் அந்த காதல் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகே. அவனுக்கும் அப்பா அம்மாக்கும்.
ஸோ இந்தமாரி ஒரு சிந்தனையை நான் வந்து கொஞ்சம் ட்விக் பண்ணிட்டேன். ஓகே. எண்ட் ஆஃப் த டே ஹவ் யூ திங்க், தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையில் டுவெல் பண்ணாமல் கண்டிப்பாக பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். நான் சத்தியமாக சொல்கிறேன், எவ்ரி ப்ராப்ளம் கேன் பி சால்வ்னு ஒரு விஷயம் வந்து நான் நம்புறதே இல்லை. ஓகே. ஆனால் அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே போதும், எப்பா சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்குன்னு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதா, பிரச்சனை இருக்கக்கூடாதா, அந்த ஒரு இது இருக்குமே, என்ன சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கக்கூடாதான்னு கேட்டால் இதெல்லாம் இல்லைன்னா அது ரிலேஷன்ஷிப்பே இல்லை. இருக்கணும். இருந்தால் தான் அது காதல் மோதல் ஆரம்பிப்பு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கணும். ஒன்று சொல்கிறேன், அம்மா கிட்ட சண்டை போடுறோம், அம்மா கிட்ட சண்டை போடுறோம், அம்மா நம்மளை ஏசுகிறாங்க, அம்மா விட்டு பிரிஞ்சு ஓடிடுவீங்களா? இல்லையே. அது ஏன் ஒய்ஃப்னு வர்றப்ப, ஏன் காதலியும் வர்றப்ப சிந்திக்கணும். ஆமாம். ஆனால் நான் சொல்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான். தேர் இன்னொரு சைட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. நம்ம அதை பற்றி பேச வேணாம், அவர் அப்புறம் மற்றவங்கிட்ட பேசுவேன். நான் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்த மட்டும் தான் பேசுவேன். ஓகே. ஏன்னா என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயமோ எனக்கு பட்டுச்சுனாலும் அது நான் எப்படி என்னை பாசிட்டிவாக நான் எடுத்துக்கணுன்ட்டு எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லிட்டில் பிட் ஆஃப் பக்குவம் இருக்குது. ஓகே. இப்போது அந்த இன்னசென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, அது எப்படி அட்டைன் பண்ணீங்க? ஓகே, அதுக்கு தான் வந்தேன். ஓகே, என்னோட மருந்தே என்னோடய ஆர்ட்ஸ் தான். ஓகே. அதுவே லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, கொண்டு இருங்க, நான் இன்ட்ரா பண்ணுறேன். ஆர்ட்ஸ்ன்றீங்களே, உங்களுக்கு ஆர்ட்ஸ்னால் என்ன? ஆர்ட்ஸ்னால் என் உயிர், இல்லைன்னா இறந்துருவேன், அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காலையில் எழுஞ்சா ஒரு மனுஷன் என்ன யோசிப்பான்னு தெரில எனக்கு. ஓகே. நான் எழுஞ்சா ஏதாச்சும் நீ அந்த ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆர்ட்ஸை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இதுக்குள்ளெல்லாம் அடங்கி வைக்க முடியாது. ஆமாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ட்ஸ் வந்து இன்னொருத்தரோடையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் அப்சர்வேஷன், ஆர்ட் ஆஃப் லிசனிங், ஆர்ட் ஆஃப் டேக்கிங் பிக்சர், ஆர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கப்புள், இந்தமாரி நிறைய விஷயத்தில் நான் ஆர்ட்ஸாக பார்க்குறேன். அந்த ஆர்ட்ஸை நான் பர்சனலாக பார்க்குறேன். இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, ஆர்ட்ஸ் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிற ஒரு விஷயந்தான். அது ஏன் ரொம்ப அவசியம்னா, நீங்கள் ரொம்ப ரியலிசம்லேயே இருந்தாக்கா லிட்ரலி வந்து மைண்டு வந்து எப்படி ஆயிரும்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஆயிரும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னா, நம்ம சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கிறப்ப சடனாக போய்ட்ரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு படித்தாக்கா, தமிழ் லிரிக்ஸ் எக்ஸ்பெஷலி, ஓ மை காட், தமிழ் லிரிக்ஸை படித்தாக்கா, என்னம்மா எழுதியிருக்காரு, ஐயோ. சம்டைம்ஸ் காதலிக்கிறதோட அந்த லிரிக்ஸ் எழுதுகிறவங்களோட அந்த காதல் இது இருக்குல்ல, அப்பா. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னு யாருக்கா என்னைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்குமா? இன் இந்த தாட் ப்ராசஸிங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மெத்தாஃபார் உலகத்தை க்ரியேட் பண்ணுது. கொஞ்ச நேரத்துக்கு உங்களை ரியலிசம்லேருந்து கொஞ்சம் பொய்யான உலகத்துக்கு கூட்டு போகுது. ஆனால் அந்த பொய்யான உலகம் என்ன மாரி உலகம்னா, ஒரு அன்பான உலகமாக இருக்குது. இந்த அன்பான உலகம் தான் என்னோடய ஆர்ட்ஸை நான் போய் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர்ட்ஸ் ஏன் உயிர்னு சொல்கிறேன்னா, எல்லாரோட லைஃப்லேயும் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம். சில பேர்த்துக்கு தெரியும், தெரியாமல் போகும், சில பேர் தெரிஞ்சுக்க விருப்பப்பட மாட்டாங்க. நான் வந்து மூணு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்த ஆள். ஓகே. தெரிஞ்சுக்க விருப்பப்படாமல் இருந்த ஆள், தெரியாமல் இருந்த ஆள், இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து எனக்கு ஆர்ட்ஸ்ன்னு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலை, எனக்கு வரைய பிடிக்கும், நான் வரைவேன், வரைவேன். அது ஸ்டாண்டர்ட் 2ல் நடந்த ஒரு விஷயம், ஒரு 7-8 வயசில் நடந்த ஒரு விஷயம். ஆக்சிடெண்ட்டாக எனக்கு அது வந்துருச்சு. ஓகே, ஏன் வந்துச்சுன்னா, நான் கடைசி பையன், ரொம்ப தனிமையை அனுபவிப்பேன் நான் வீட்டில். ஓகே. ஸோ எனக்கு சிப்ளிங்ஸ் வந்து எல்லோரும் வயசு கூட, ஒரு 10 இயர்ஸ் கேப் இருக்கும். அப்போ நான் தான் கடைசி பையன். அப்போ எனக்கு விளாடுறதுக்கும் என்கிட்ட பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை. அப்போ என்னோடய கம்பெனியன் வந்து எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இல்லை. இப்போ அந்த லோன்லினஸ் இட் கில்ஸ் மீ. அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வரைகிற கிளாஸ்க்கு போனாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்போ காசுலாம் அவ்வளோயும் இல்லை. ஸோ வி கேனாட் அஃபோர்ட் தட். பட் தென் வாட் ஐ நோட்டீஸ் தட் என்னமோ பண்ணுறாங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுக்குறத சேர்த்து வச்சு கலர் பென்சிலை போய் வாங்கி அந்த ட்ராவிங் இதெல்லாம் வாங்கி சும்மா வரையிறது. அது அன்னாடிக்கும் வரைஞ்சேன். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரில. ஆனால் அந்த ஒரு 8 வயசுலேயும் எனக்கு என்ன, அது வந்து என்னோடய கோர் மெமரி ஆயிடுச்சு. நீங்கள் அந்த இன்சைட் அவுட்னு ஒரு காத்துண்டு, அது பார்த்தீங்கன்னா அந்த கோர் மெமரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த கோர் மெமரி வந்து இது மூலிமா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ரொம்ப டீப்பாக எனக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேனோ வரைஞ்சேன். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா,
அந்த ஆர்ட்ஸ் வந்து என்னுடைய சிப்ளிங்காக மாறிடுச்சு, என்னோடய கம்பெனியனாக மாறிடுச்சு, என்னோடய லோனியில் ஸ்கில் பண்ணுறதுக்கான ஒரு உறவாக மாறிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது. நான் என்னை எப்படியோ வந்துட்டேன். சாரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஏன் ஃபோட்டோகிராஃபின்னு அதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு படம் மயக்கம் பண்ணவா? ஆமாம். எப்படிப்பா? இல்லை, மயக்கம் பண்ண. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு படம் பார்க்கவே தெரியாது. ஓகே. ஏன் தெரியாதுன்னா எனக்கு அந்த ஒரு சிக்கல் எனக்கு இல்லை. அது என்ன பேசுவாங்க, சினிமானா என்ன, இது ஒன்றுமே புரியாது. ஓகே. ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து ரெண்டமாக கூட்டி போயிட்டார். அவரோட பர்த்டே இதனால என்னை ரெண்டமாக கூட்டு போயிட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், டேய் இது செம்ம போரிங்காக இருக்கும்டா, ஏன்டா என்ன இது கூப்பிட்டு போகிறேன், இது என்ன படமே தெரிலடா, எனக்கு யாருன்னு தெரியும், செல்வராகவன் யாருன்னே தெரியாதப்போ போயிட்டு நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். கடைசியாக எனக்குள்ளேயே ஒரு கண்ணீர் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சுன்னே தெரில, வந்துருச்சு. கடவுளில் திடீர்னு கோயில் போனால் ஒரு பக்தி வரும், திடீர்னு அழுவோம். ஏன் அழுவோன்னே தெரியாதுன்னா அந்தமாரி அந்த படத்தை பார்த்துட்டா. அங்கேருந்து என்ன கேள்வி வந்துச்சு, நான் இப்போ சொல்கிற சிறப்பாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த டைமில் வந்து ஒரு ட்ரீம் வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை. சின்ன வயசில் அப்படி. ஆனால் இப்போ இருக்கான்னு கேட்டால் இன்னும் இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்து இப்போ கூட நான் க்ரை பண்ணுவேன், ஏன்னா இன்னும் நான் அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக ஆகலைன்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் இப்போ வந்து அதுதான் என்னோடய அடிப்படை டு வெஞ்சர் இன் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஃபோனில் தான் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தமாகவே எடுத்துட்டு அதாவது இந்த அல்கெமிஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் திங்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் 100% அதில் எஃபர்ட் போட்டு நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியாவது போய் சேர்த்துரும். எனக்கு அது ரொம்பவே அதை பயன்படுது. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதும் வாய்ப்பு கிடைச்சது எல்லாமே பை ஆக்சிடென்ட் தான். அது சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப டவுட் இருக்கும், ரொம்ப டவுட் இப்போ வரைக்குமே. ரீசனாக இந்தியா ஷூட் போயிருந்தேன். ஓகே. ப்ரீ வெட்டிங்க்கு. அப்போ நான் போஸ்ட் போட்டு ஆட் ரன் பண்ணி இந்தியா யாராச்சும் இது பண்ணுறீங்களான்ட்டு அந்தமாரி பண்ணவே இல்லை, எனக்கு பண்ண தெரியாது. திடீர்னு பார்த்தா கூப்பிட்றாங்க. அங்கே வரைக்கும் சேர்ந்துருக்கு. ஆனால் ஏன் என்ன நம்பணும், அந்த நம்பிக்கை இதுதான் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் சர்டன் திங்ஸ் எனக்காக தானே நடக்குது. எனக்குள்ளே நிறைய தேடல் இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃபிலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எலிமெண்ட்ஸ் எடுக்க முடியும். அதில் தேட தான் இங்கே தான் ஒரு பிரேக் த்ரூ. நான் எதுக்காக ஃபோட்டோகிராஃபி போனேனே மறந்துட்டு, ஐயோ கிளைண்ட் இருக்கீங்களே கேளுங்க, எதுக்காகனே போனேன்னு மறந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருமே அப்பப்போ ரிலேஷன்ஷிப்க்கு கொஞ்சம் அட்வைஸஸ்லாம் கொடுப்பேன். ஏன் கொடுப்பேனே தெரியாது. அப்போ அந்த கிளைண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வர்றப்போ ரொம்ப இதாக வந்தோம், அவங்க ஃபோட்டோகிராஃபி பற்றி பேச மாட்டாங்க, வர்றப்போ ஒரு இது மாதிரி வந்தோம், ஆனால் உங்ககிட்ட பேசணுன்னே காதல்னா என்னன்னு தெரியுது, வி ஃபீல் வெரி குட். அப்புறம் என்னை பற்றி பேசுவாங்க. என்னை பற்றி எப்படின்னா, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், நீங்கள் வந்து உங்களோட சிந்தனை வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் காதல்னா என்னென்ன புரிய வைக்கிறீங்க, உங்கள் பார்வையிலெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, 2 பேர் வராங்கன்னா ஒரு பிரைட் குரூம் 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு என்னோடய ஒர்க் தெரியும்னு வச்சுங்களேன். தெரிஞ்சவர் வந்து இஷ்யூஸ் இல்லை, தெரியாதவருக்கு வந்து என் மேலே அவ்வளோ சந்தேகம் இருக்கும் வர்றது மண்ணுக்கு. அது நார்மல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஈவன் முடிச்சிட்டோன்னா அவர் வந்து அவ்வளோதான் என்னை பற்றி தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களா அந்த பிரைட் சொல்கிறாங்க. அதாவது பேசாத ஒரு ஆள் திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் ஃபோட்டோ தான் எடுத்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ப மாட்டீங்க, இப்போ நான் அதை சொல்கிற ஸ்டேட்மெண்ட் சரி நான் கிளைண்ட்ஸ்க்கும் ஃபியூச்சர் கிளைண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். எனக்கு என்னோடய பர்பஸ் ஆஃப் லைஃப் அது வரைக்கும் தெரியல, இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகே. டு மீட் அ சோல்ஃபுல் பீப்புள், டு டாக் டு தெம் த்ரூ இது வந்து ஆர்ட்ஸ் மூலியமாக தான் எனக்கு நடக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா மட்டும்தான் நடக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படியே இந்த உலகத்தில் இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, இவ்வளோ சோல்ஃபுல் பீப்புள் இருக்காங்க. காதல்னால் என்னது, எனக்கு வந்து அலைப்பாயுத மணிரத்னமோட படத்தை நான் அங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, தேட்டரில் நான் நேர்லேயே பார்ப்பேன். அவ்வளோ உண்மையாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் நான் வந்து ஒரு பர்சனாக அவங்களுடைய வாழ்க்கையை டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு வந்து நான் இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ பீன் சூசன் பை அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அது எனக்கு தெரிஞ்சிட்டோன்னே நான் சர்வ் பண்ண ரெடி பண்ணிட்டேன். இப்போ கல்யாணத்தில் ஒரு அம்மா அப்பா ஒரு சிச்சுவேஷன்ஸ் கூட என்னோடய தான் எடுத்துப்பேன். என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பியூரான காதல் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் சொல்ல முடியாது, கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அவங்க கிளைண்ட் அப்புறம்
கிளைனாகவே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அது சொல்ல முடியாத ஒரு உறவு, நல்ல ஒரு அது எனக்கு சொல்ல தெரியல. ஐம் நாட் செல்லிங் இப்போ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐம் நாட் செல்லிங். ஏன்னா எனக்கு அந்த ஒரு கேட்டகரியிலேருந்து வெளியாயிட்டேன். எந்த கேட்டகரிலேருந்து வெளியாயிட்டேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மனிதனாக இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு ஒரு உண்மையான மனிதனாக இருக்கிறோமோ இந்த ஹார்ட்டுக்கும் தெரியும். நம்ப மாட்டீங்க, முன்னுக்கு நிற்கிற பர்சன் நான் பேசலாட்டி கூட அந்த பர்சனுக்கு தெரியுதுன்னு சொல்கிறேன். இதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட டீப்பாக பேசுகிறேன், ஏற்கனவே பேசியிருக்கோம். தென் யூ நோ அபவுட் மீ ரைட். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட் மீட் பண்ணுறப்ப 2 hours ஷூட் தாங்க, ஜஸ்ட் 2 hours ஷூட் தான். அட்மன் உங்களோட ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது, வெரி நைஸ் அப்படி சொன்னால் பரவாயில்ல. வேறு மாதிரி டீப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விதமான கேரக்டர், நீங்கள் லவ்வை புரிய வைக்கிறீங்க, நீங்கள் அதாவது ரொம்ப சோல்ஃபுல்லாக டீப்பான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபராக மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு பிரதராகவும் வேறு மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னை வைக்கிறப்ப நான் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். இது ஆர்ட்ஸ் பிகம் மை போதை. இதுதான் இது. இப்போ ஆர்ட்ஸும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபீலிங் எதனால் வந்துச்சுன்னா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ மை கிளைண்ட்ஸ். இப்போது எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஆர்ட்ஸ் எப்படி பார்க்குறவர் ஏன் அக்கௌண்டிங்கு அண்ட் ஆல்சோ நான் பார்த்தேன் யூ ஹேட் ஆல்சோ குவிட் யோர் அக்கௌண்டிங் ஜாப் அண்ட் எவ்ரிதிங். எப்படி அது எப்படி ஹவு டு யூ கம் இன்டு அக்கௌண்டிங் அண்ட் தென் ஃபோட்டோகிராஃபியும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணி? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த கேள்வி நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா யாருமே அக்கௌண்டனாக இருந்து ஃபோட்டோகிராஃபி செய்யலைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், எனக்கு அது அப்புறம் தான் ஆச்சரியமே இருந்துச்சு. எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அக்கௌண்டிங் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இது அவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அக்கௌண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி ஓகே இப்போ தான் ஆன்சர் கிடச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ நாள் ஆன்சர் தரல, இவர் கேட்டோம் தான் ஆன்சர் கிடைக்கிது. ஓகே, அக்கௌண்டிங்கை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அக்கௌண்டிங் இட்ஸ் அ ஸ்டாரி டெல்லிங். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸில் நடக்கிற ஸ்டாரியை நம்பர்ஸில் வச்சுருப்பாங்க. ஓகே, அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ கேஷ் இருக்குது, ஏன் இது இங்கே இருக்குது, ஏன் அது அங்கே இருக்குது, இங்கே இருக்கிற விஷயம் அங்கே கரெக்டாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள்கிட்ட அசெட்ஸ் இருக்குது, இந்த அசெட் வாங்குறதுக்கு வந்து கேஷ் இருக்கணும்ல. ஆமாம், அந்த கேஷ் ரெக்கார்டிங் எங்கே வச்சுருக்கீங்க? ஸோ ஒரு ஸ்டாரி டெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் அது மூலிமா வந்து இவ்வளோ அசெட்ஸ் இருக்கா, அப்போ இந்த கம்பெனி கரெக்டாக தான் ரன் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் செக் பண்ணுவோம். ஏதாச்சும் டெப்த் இருக்கா, என்னோட இவ்வளோ அசெட் இருக்குது ஆனால் டெப்த் அதுக்கும் மேலே இருக்குன்னா சம்திங் இஸ் ராங், இடி இந்த கம்பெனி ஏதோ ஆக போகுதுன்னு. ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டாரி டெல்லிங் இருக்கும். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஸ்டாரி டெல்லிங்கை வந்து எனக்கு அப்பயே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டேன். இந்த ஸ்டாரி டெல்லிங் இருந்த மைண்டில் வச்சா போதும், இதை கரெக்டாக பிடிச்சிடலாம். இது ஏன் இங்கே இருக்கணும், இது ஏன் அங்கே இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்டாரி டெல்லிங் ஃபார்முலா எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? அக்கௌண்ட்ஸ் இது இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஸ்கூலில் எனக்கு டியூஷன் டீச்சர் வந்து செகு ஜலீலான்னு இருக்காங்க. ஓகே, அவங்க செம்ம ஃபேமஸ் அங்கே. அவங்க வந்து எப்போதுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்பர்ஸாக பார்க்காதீங்க, அதாவது அக்கௌண்ட்ஸ் நம்பர்ஸாக பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாரியாக பாருங்கள். இப்போ குழந்த மனுஷன் எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ எனக்கு ஒன்றும் புரியாது, என்னடா சொல்கிறாங்க செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது. ஆமாம், பட் தென் அவங்க அந்த ஸ்டாரி டெல்லிங் வந்து புரியல நான் அந்த வயசில். பட் என்ன பண்ணேன்னா, எங்கள் அண்ணன் கதை சொல்லுவார். அந்த கதையை ஒரு இந்த பிஸ்னஸில் இதை ரன் பண்ணுறாங்க, இதை செல் பண்ணுறாங்க, இதனால இவளுக்கு இது நாசிலமாக வருது, இவளை விற்கிறனால இந்த ப்ராஃபிட்டு ஓகே வந்துருச்சு, கடையை செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு காசு இருக்குது, அது இங்கே வைக்கணும், அது வைக்கணும்னா இதை இங்கே வைக்கணும். இப்போ ஒரு வேளை காசு குறைஞ்சிருச்சுன்னா என்ன வருது ப்ராஃபிட்டுக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு ஃபார்முலாவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. எஸ். ஸோ இந்த லைஃப் இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறதோட அதுவாக வந்துருச்சு. அதுவும் ஒரு வாயு மாரில அதுவும் எனக்கு அது எப்படி அதான் சொல்கிறேன். அது ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இன்னசென்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதுவாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ கனெக்டே நல்லா பண்ண முடியுது. இப்போ தான் எனக்கு ஆன்சரே கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் தட். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கானமி இன்னொரு காரணம் இருக்குது. ஓகே, மெட்ரிகுலேஷனில் தான் இந்த எக்கானமி சப்ஜெக்ட்னு இருந்துச்சு. இந்த எடுகேஷனை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து எடுகேஷன் டசன்ட் மேட்டர்னு சொல்கிற யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எடுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கலை தெரிஞ்சவனுக்கு வந்து அந்த கலையை எப்படி உருவாக்கணும், எப்படி கன்சிஸ்டண்டாக கொண்டு போகணுன்ட்டு ஒரு விதமான ஒரு எடுகேஷன்ஸ் வந்து உங்களை பக்குவப்படுத்தும். இப்போ என்னை எப்படி பக்குவப்படுத்தியிருக்குன்னா, அக்கௌண்டிங் சொன்னோன்னா, இப்போ நான் எக்கானமி பற்றி பேசுகிறேன். எக்கானமி நாங்கள் படிக்கணும், என்னமோ 1000 என்ன வரும், எக்கானமி தான்
பிரின்சிபல் சரி மறந்துட்டேன். எக்கானமி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரிகுலேஷன்ஸ் நான் படிக்கிறப்ப என்ன ஸ்டோரினா, ஒரு ஜாமா விலை ஏறுறது யாருனால அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்ப அதுக்கு ஒரு பின்னால் அவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஆமாம், டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த வேலையை ஆட்டோமேட்டிக்காக ஏறும். அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக ஏறுனுச்சுன்னா பர்ச்சேசிங் பவர் குறையும். பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிச்சின்னா லோனோட இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இவங்களால காசை எடுக்க முடியும். இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். இது லாஜிக்கல் திங்கிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டோரி டெல்லிங். இப்படி தான் நான் படிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன். என்னோடய படிப்பை நான் ஒரு ஸ்டோரி பேஸாக தான் நான் வந்து படித்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் பிரதர், அவர் தெரியும், இவனுக்கு வந்து விஷுவலைசேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அ சர்டன் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், யாராச்சும் ஃபோட்டோகிராஃபி இல்லை வீடியோகிராஃபி ஆர்ட்ஸில் ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 ஜாப் வச்சுக்கோங்க. 2 ஜாப் வச்சுக்கன்னு சொல்ல முடியாது, பட் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏன்னா அக்கௌண்டிங்கில் இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்காங்க, டென்டிஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்காங்க, அக்கௌண்டிங் நான் இருக்கேன், இந்தமாதிரி நிறைய பேக்ரவுண்ட் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸே வேறு மாதிரி இருக்கும், ஃபோட்டோகிராஃபி தாட்ஸே வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் பிகாஸ் தட் இந்த ப்ரொஃபஷனால் தான் இந்த ப்ரொஃபஷன், அப்படி இல்லை. உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப விதமாக காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷன்ஸில் ஆர்ட்ஸை எப்படி பார்க்குது. இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து ஆர்ட்ஸ் எப்படி பார்ப்பாரு, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஆர்ட்ஸ் எப்படி பார்ப்பாரு, இவர் ஒரு டாக்டர் வந்து எப்படி, ஒரு டென்டிஸ்ட் அவர் வந்து எப்படி ஒரு ஆர்ட்ஸை பார்க்குறாரு. வெறும் அது மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லை, அது சம்மந்தப்பட்ட மற்ற ஸ்கில்ஸ் வந்து அவங்கள அறியாமல் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணும். அது இல்லைன்னா அதெல்லாம் சொல்கிறேன், இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையை மட்டும் பிரித்து இப்படி கையில் வச்சாக்கா யூனிவர்ஸ் கூட தோற்றுரும். அந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம். கான்ஷியஸ்னஸ் மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறையும். உண்மையாக இப்போது நீங்கள் பேசுனதில் வந்து எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம்னா இதுதான், யூ மேனேஜ் டு குவிட் யுவர் ஜாப், யுவர் அக்கௌண்ட்ஸ் ஜாப். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போது ஒரு 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 பையன், அவனுக்கு வயசு வந்து 20+ வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தேடலில் இருக்கான். யூ ஆர் பர்சன் ஏ, திஸ் பர்சன் பி. பர்சன் பி இஸ் லெட்ஸ் சே ஜென் ஜி ஓ ஜென் ஆல்ஃபா. ஜென்ஜின்னு சொல்லிட்டு நீ சிரிச்சால் நீங்கள் வைரல் தான். இல்லை ஏன்னு சொல்கிறேன்னா, என் டீம்லேயே வந்து நான் மட்டும்தான் மில்லினியர், எனக்கு கூட இருக்க எல்லாம் ஜென்ஜி. 22 வயசு பையனுக்கு 2 பேர், 24 வயசு ஒரு பையன், 28 2 பேர் ஒரு கேர்ள். எல்லாம் ஜென்ஜி கூட இருக்கிறப்ப தான் எனக்கு தெரியும். லைக் நான் சொல்கிறேன், நான் உண்மையாக சொல்கிறேன், நான் அவங்கள நினச்சி ரொம்ப என்வியாக இருக்கும். நீங்கள் என்வி எதுக்குன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டு முடிங்க, அதுக்கு பயங்கரமான ஒரு ஆன்சர் இருக்குது. ஆக்சுவலி இது நான் என் டீம் கிட்ட, அந்த பாய்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டோன்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த பையன் வந்து, இது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து ஆர்ட்ஸில் வந்து ஒரு லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, தே ஆர் கன்ஃபியூஸ்ட் இன் ஹவு கேன் ஐ சஸ்டெயின் இந்த ஆர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போது அதான் சொல்கிறேன், ஒரு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா, ஹவு கேன் ஐ சஸ்டெயின் இந்த ஆர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. இப்போது மாதம் முடிஞ்சு வந்து எனக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு பில்ஸ் இருக்குது, அதை நான் கட்டணும், கமிட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இதை நம்பி எப்படி நான் சஸ்டெயின் ஆகி, எப்படி ஃபைனான்ஷியலி வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் சம் கேஷ் ஃப்ளோ எப்படி வரும், அதெல்லாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நம்ம இதை கோ த்ரூ பண்ணுறது? இது ஆக்சுவலி இது பெரிய டாபிக். ஆக்சுவலி இது வெரி காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஓகே, இந்த விஷயத்தில் வந்து நான் என்னோடய எஃபர்ட்ஸ்னு நான் ஒன்று சொல்கிறது பதிலாக ஐ வுட் சே ஐம் லக்கி ஆல்சோ. அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அக்கௌண்டிங்கை மனசார படித்தேன். ஏன்னா எனக்கு ஒரு வேலை வேணும், ரைட், மனசாரெலாம் படித்தேன். இந்த ஆர்ட்ஸ்னு ஒரு விஷயத்த எனக்காக செஞ்சுக்கிட்டேன், அதில் 100% செஞ்சேன். அது மூலிமா எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும், அது மூலிமா எனக்கு சோறு வேணும் அப்படின்னு நினச்சதே இல்லை. இது மூலிமா நான் பணக்காரன் ஆகணும்னு நினச்சதே இல்லை. ஓகே, அந்த ஒரு தாட்ஸ் தான் உங்களை இப்போ வந்து வாழ வைக்குது. நான் இதை என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது கூட அதனால தான் இப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நான் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்க்குறேன். நோட் பண்ணிக்கோங்க, ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், பட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துருக்கேன்.
நான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பார்க்குறப்ப அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அந்த வேலையில் 100% எஃபர்ட் போட்டால் போதும். உங்கள் ஒர்க்கை 100%ஓடு செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்கன்னா. ஸோ பலனை எதிர்பார்க்காம ஒரு ஒர்க் 100% செஞ்சிங்கன்னா அந்த டே பை டே போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு மித்தாலஜி தான். யூனிவர்ஸ் சரி இல்லை அந்த பீப்புள் அரவுண்ட் யூ வந்து எப்படியாச்சும் உங்களை பார்ப்பாங்க, உங்கள் ஒர்க்கு பேசப்படும். அப்புறம் கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது, இதுதான் மந்த்ரா. பூமி ஒரு நாள் சுத்தாமல் இருந்தால் எல்லோரும் செத்துருவோம். அந்தமாரி தான் என்னோடய ஆர்ட்ஸும். ஒரு நாள் ஒரு வேலை செய்ய அந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு செய்யாமல் இருந்தால் நான் செத்துருவேன். அந்தமாரி இருக்கணும். ஆனால் பலனை எதிர்பார்த்துட்டு காலையிலே விடியுது நைட்டு இருன்றதுக்குள்ளே நான் வந்து தமிழ் படம் விருப்பற ஒரு சூறாவளி கிளம்பியதே அந்தமாரி ஆகணும்னு நினைக்கவே கூடாது. அந்தமாரி எய்ம் பண்ணுறதுனால தான் ஆர்ட்ஸை வந்து ஆர்ட்ஸாக இல்லாமல் ரொம்ப மணி மைண்டடாக போனால் நம்ம இந்தமாரி கொஷின்ஸ்லாம் வரும். ஈவன் அக்கௌண்டிங் ஒர்க்கோட நான் ரொம்ப 100% எஃபர்ட் போட்டேன். எங்கள் கலீக்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கோவிட் வர்றதுக்கு முன்னக்கே வந்து ஆட்டோமேஷன்னு ஒரு விஷயத்த வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். லைக் எதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்? அந்த ஒரு அக்கௌண்டிங் ஜாப் தானே, மந்த்லி பேமெண்ட் கிடைக்குது, கொடுக்குற ரிப்போர்ட் மந்த்லி செஞ்சுட்டு போயிடலாம். அதில் ஏதாச்சும் ஒன்று செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணுன்ட்டு நான் அது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் செய்யலை. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஃபுல்ஃபில்லாக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அக்கௌண்டிங்கில் யோசிச்சது தான் இது. அதுலேயே நான் 100% எஃபர்ட் போட்டேன். அப்புறம் இங்கே ஃபோட்டோகிராஃபி செய்கிறப்ப இதுலேயும் ஒரு 100% எஃபர்ட் போட்டேன். அப்போ மனசார பிடிச்சி செய்கிறப்ப ஃபோட்டோகிராஃபி அப்போ இது அக்கௌண்டிங் சம்பளம் குறவு தான். ஏன்னா அப்போ வந்து ஆஃப்டர் கிராஜுவேட்னால ஐ திங்க் எவ்ரிபடிஸ் நோஸ் ஹவ் மச் த சேலரி. இவ்வளோ தான் கொடுக்குறாங்க, நான் இவ்வளோ தான், என்னடா நம்ம இவ்வளோ செய்கிறோமே. நம்ம எப்போதுமே இன்னொருத்தரை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொருத்தரை அந்த ஒரு நம்மளோட சப்ஜெக்டில் வச்சு நம்மளே கவலை ஆக்கிறோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் முழுசாக சம்பளம் கிடைக்கிது, ஒரு நாள் கிடைக்காம இருந்திருக்குல்ல, இப்போ கிடைக்குதுல்ல, அந்த தாட்ஸை வச்சு நானாகவே 100% இந்த ஒர்க் பண்ணேன். நான் குவிக் பண்ணது இப்போ. ஆனால் ஃபோட்டோகிராஃபி வந்து இந்த அட்மெண்ட் ஸ்டுடியோஸ் என்னோட கம்பெனி பேர் வந்து அட்மெண்ட் ஸ்டுடியோஸ். அது வந்து பில் பண்ணது வந்து ஒரு 3 years ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுக்கு முன்னுக்கு வந்து கம்பெனி வந்து வேறு நேமில் இருந்துச்சு. ஸோ டோட்டலி ஒரு 8 years இருக்கும். ஓகே. பட் நான் அட்மெண்ட் ஸ்டுடியோஸ்லேருந்து பார்த்தா 3 years. இந்த 3 yearsல ஃபர்ஸ்ட் 2 yearsல நான் ஃபுல் டைமாக அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன், இதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். புரியுது, அது புரியுது. நான் இந்த ஃபோட்டோகிராஃபியை பில் பண்ணுறதுனால அந்த அக்கௌண்ட்ஸை நான் அப்படியே விடலை, அதுலேயும் 100% எஃபர்ட் கொடுத்தேன். ஃபோட்டோகிராஃபி செஞ்சுக்கிட்டு அக்கௌண்டிங் செஞ்சிகிட்டு இருந்தேன்னு சொன்னல, அது செய்ய முடிஞ்ச காரணமே அந்த டீம்னால தான். அதை நம்பினேன், அவ்வளோதான். அப்பயும் கஷ்டப்பட்டேன். அதாவது கஷ்டப்பட்டேன்னா நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம், அதை நான் ரொம்ப ஃபன்னாக தான் சொல்கிறேன். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அந்த நம்பிக்கை அப்போ வச்சதுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் உட்காந்து விட்டு பேசிகிட்டு இருக்கேன்ல, ஆனால் ஃபோட்டோ எடிட்டிங் தவிர்த்து, ஃபோட்டோ எடிட்டிங் ஐம் த ஒன் வில் டூ. ஓகே. ஃபோட்டோ எடிட்டிங் தவிர்த்து மற்ற ஒர்க் எல்லாமே டீம் தான் செய்கிறாங்க. ஓகே. நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கலை இன்னும் சில லாஜிக்கலான திங்ஸ் இன்னும் நான் திணிக்கலை இந்த டாப்பிக்கில். நான் அதை திணிக்க விரும்புகிறேன். இப்போ உள்ள காலம் வேறு, அப்போ உள்ள காலம் வேறு. அப்போ ஆரம்பிக்கிறப்ப வந்து இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பே பார்க்க தெரியாது, இன்ஸ்டாகிராமும் பார்க்க தெரியாது. ஓகே. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஃபேஸ்புக் எப்படி தான் அந்தளவுக்கு டெக்னாலஜி என்னோடய டேக் வந்து ரொம்ப வெரி வீக். அப்போனா என்னோடய ஆர்ட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் கொஞ்சம் ஏர்லியாக ஆரம்பித்தனால என்னோடய ஒர்க் வந்து இப்போ ஈஸியாகவே எல்லாத்துக்கும் போய் சேரும். நான் ரொம்ப சிம்பிளாகவே அப்போ எடுத்தால் கூட அப்போ அது கன்சிடர் அது வாவ் தான். ஏன் அவதார் 1 வர்றப்ப இட் வாஸ் லைக் மை குட்னஸ், அது வேறு மாதிரி. ஏன்னா அப்போ டெக்னாலஜியில் அப்போ வாவ் ஃபேக்டராக இருந்துச்சு. இப்போ அதே அவதார் 1 இப்போ எடுத்தால் ஸ்டாரி சரியில்லைப்பா அப்படின்னும். ஆனால் அவதார் 1 ஸ்டாரி பெஸ்ட் தான். பட் அவதார் 3 நோ, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவதார் 1 வந்து இப்போ பார்க்குறப்ப விஷுவலி மட்டும் பார்க்காம ஸ்டாரியும் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு ஆர்ட்ஸு டெக்னிக்கல் தாண்டி ஸ்டாரி பேஸ்க்கு போயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி தாண்டி, ஒரு ஆர்ட்ஸை தாண்டி அதுக்கு கீழே இருக்கிற லேயரை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட், டைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ உங்களோட ஆர்ட்ஸு இப்போ உள்ள ஜென்ஸுக்கு எப்படி இருக்கணும், இதுதான் கேள்வி. இதுதான் நான் கொடுக்குற கீ. இப்போ எல்லாத்துக்கும் ஃபோட்டோகிராஃபி தெரியும், எல்லாத்துக்கும் ஆர்ட்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக இருக்கிற ஒரு ஆர்ட்ஸை காமிச்சிட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா கூட்டத்தோட கூட்டமாக இருப்பீங்க தவிர்த்து கூட்டத்தில் தனித்துவமாக இருக்க மாட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட்.
10ஓட 11 இருக்கணும். நீங்கள் லெட்ஸ் இல்லை எனக்கு வந்து என் ஆர்ட்ஸை வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன், அது யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி குட். தென் வந்து இந்த சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது வரவே கூடாது. ஏன்னா இப்போ காம்படிஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் கமர்ஷியலாகவும் பேசணும், பிகாஸ் அக்கௌண்டிங் பேக்ரவுண்டில் பிஸ்னஸ் தெரிஞ்சவன் நான். கண்டிப்பாக. ஸோ நான் பிஸ்னஸாகவும் பேசணும்னா பிஸ்னஸ், அக்கௌண்டிங், மணி இதெல்லாம் அதில் தான் வருது. மணி அண்ட் லைஃப், அந்த எக்கானமி, லைஃப் எல்லாமே அதுக்குள்ளே வர்றப்ப ஒரு பொண்ணோ பையனோ என்ன ஒரு டிசைட் பண்ணுறாங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வரேன், சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியை படிக்கணும், எக்கானமியை பற்றி படிக்கணும், டீப் டைஃபாக ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு 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 ப்ளூ பிரிண்ட் மாரி வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டால் வந்து லைக் ஸ்டடி எல்லாம் பண்ணிவிட்டு பண்ணணும். நான் இப்போ ஒரு 22 வயசு பையங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பேசுகிறப்பே என்னென்னா எல்லோரும் இப்படி எடுக்கிறாங்க, நானும் இப்படி எடுக்கணும், எல்லோரும் இப்படி எடுக்க நான் இப்படி எடுக்கணும், நான் இந்த மாதிரி காட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்புறம் நான் அந்த பையன்ட்டு வந்து யாரெல்லாம் அந்தமாரி அவர் ஆசைப்பட்டாரோ எடுத்து காமிச்சு, அந்த பேர் தம்பி இதெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரும் பண்ணலன்னு சொன்னீங்க. ஒரு ஒர்க்கு செய்கிறது அப்படின்னா ஒர்க்கு வந்து யாராச்சும் காமிக்கணும்னு நினச்சா, இப்போ நான் என்னமாரி நிறைய ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்போ ஆரம்பித்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வச்சிங்களேன், அவங்களும் யார்கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஆர்ட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் தானே பண்ணணும் உண்மையாகவே. நீங்கள் வந்து இதான் நினச்சிங்கன்னா ஆமாம். அப்போ ஏன் வந்து யாராச்சும் ஒரு கம்ப்ளீட் பண்ணணும், பீட் பண்ணணும், யாராச்சும் அந்த வேலிடேஷன் கிடைக்கணும்னு ஏன் இப்போ இருக்கீங்க? அதை நிப்பாட்டணும். ஒருத்தர் ஒரு இதில் ஒரு வேலையில் டெவலப் ஆகணுன்னா 1000% எஃபர்ட் உள்ள திணிங்க, அவ்வளோதான். ஆமாம். இதில் எனக்கு ஒரு ஃப்ரேஸ் என்ன தோணுது அப்படின்னாக்கா சொல்லுவாங்க, டோன்ட் லெட் யுவர் ஆர்ட் பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஆர்ட்டை வந்து பெக்கராக ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரூ கிடைச்ச வேலையை பிடிச்சி செய்யலாமா இல்லை பிடிச்ச வேலையை செய்யலாமா? இது ரொம்ப கான்ட்ராடிக்டான ஒரு கேள்வி தெரியுமா? ஆமாம். வேலைன்னு பார்த்தா பிடிச்ச வேலை பிடிக்காத வேலைன்னு டிஃபைன் பண்ணிட முடியும். ஆனால் வாழ்கிறதுக்கு காசு வேணும்ல. ஓகே. அப்போ பிடிக்காத ஒரு ஆப்ஷனே கிடையாதுல்ல. நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 8 years இருந்துட்டு இப்போ தான் ஆல்சோ வாஸ் சிமல்டேனியஸ்லி ஒர்க்கிங். ஸோ 2 சைடு இருக்கிறனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் ரொம்ப ஈஸியாக அந்த லைஃப்பை என்னால் ஏச முடியல. ஏன்னா அந்த லைஃப்னால தான் எனக்கு எக்கானமிலே என்னோடய பர்சனல் எக்கானமி வந்து ஆக்சுவலி நான் இன்னும் இதுலேருந்து ஒரு கதை சொல்கிறேன். ஸோ யாருக்காச்சும் இன்ஸ்பைர்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா இல்லை, 3 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அம்மா அண்ணங்க தான் என்னை வளர்த்தாங்க from 5 வரைக்கும். எல்லாமே அவங்க தான். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அவங்க நன்றி அண்ணனுங்களே. எங்கள் அம்மா என் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் from 5 அப்புறம் தனியாக விட்டாங்க. உன் காலில் நெல்லி பார்த்துக்கோ அப்படின்னு விட்டாங்க. ஓகே. from 5லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே சொந்த காலில் தான் நிற்கிறேன். அப்போ அந்த டைமில் எனக்கு ஒரு கேஷியர் வேலை கிடச்சி, எனக்கு வந்து டியூஷன் படித்து கொடுத்தேன், அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் ஜாப் கிடச்சி. நான் அதெல்லாம் எப்படி வந்து இது எனக்கு பிடிக்கலைங்க, எனக்கு காசு வேணாங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு சொல்ல முடியலையே. அந்த டைமில் நான் நான் போயிட்டு ஒரு மீ கோரிங் வித் தொழுர் மாத்தா மேலே போடுங்கோ, அதுக்குன்னு காசு கட்டுறேன்ல, யார் கொடுக்குறா? இந்த கார்ப்பரேட் தானே கொடுத்துச்சு. நம்ம இதையே மதிக்க மாட்டோம்னா நம்மளோட ஒர்க் எப்படி மதிப்பாங்க? திங்கிங் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன். உண்மை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பதில் சொல்கிறதுக்கு. எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரில. ஆனால் நான் வெறும் 100% எஃபர்ட் வந்து எந்தெந்த வேலை செய்யணும் அதில் போட்டேன். ரொம்ப உண்மையாக ரொம்ப சின்சியராக செஞ்சேன். நான் எனக்கு தெரியும், என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இப்போ ஒய்ஃபாக இருக்கேன், அவங்களுக்கும் தெரியும். ஓகே. சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இந்த தம்பி, இப்போ என் டீமுக்கே தெரியும். சம்டைம்ஸ் கேட்பேன், ஏன் இவ்வளோன்னு கேட்பாங்க. இத்தனை வயசு 31 வயசு ஆச்சு உங்களுக்கு. கம்பெனி வந்து ஒரு டெவலப் பண்ணி கொஞ்சம் பேருக்கு தெரியுது. நானும் இருக்கலாம், நான் உண்மையாக சொல்கிறேன், இருக்க முடியும். நான் இருக்க விருப்பப்படலை. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அதே தாட்ஸ் தான். ஐயோ, ஐ நீட் டு புட் 100% எஃபர்ட், ஐ நீட் டு கிவ் 100% எஃபர்ட் டு மை கிளைண்ட்ஸ் அண்ட் டு மை ஆர்ட்ஸ். சார், உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குட்டி ஆர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு செல் பண்ண தெரியணும். செல் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் ஒர்க்கை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஐஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்டோ இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் மீடியமில் எடுத்து காமிச்சிருங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் காமிக்கலைன்னா யாருக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆனால் அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அங்கே ஒரு ஆர்ட் வந்து கடைசியாக தோத்துடுறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இதுவும் சொல்லிக்கிறேன். ஓகே. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யாராச்சும் ஒரு நியூபி, ஒரு அமைச்சர், ஈவன் இன்க்ளூடிங் மீ, இல்லை என்னோட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்கும் நடக்கிற பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம சர்வைவ் பண்ணுவோமா, ஐயோ இவங்க பெட்டராக எடுக்கிறாங்களே, அவங்க நல்லா செய்கிறாங்களே, இவங்க இது செய்கிறாங்களான்ட்டு இந்த நாய்ஸ் எனக்கும் இருந்துச்சு. இப்போ நான் அழிச்சிட்டேன். அது எப்படி நான் அழிச்சேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் அந்த நாய்ஸ் வந்துச்சுன்னா காம்படிஷன் தான்.
அந்த காம்படிஷன் மைண்ட் செட்டு இதுக்கு முன்னுக்கு வராது. இது ஏன் இப்போ வந்துருச்சுன்னா இந்த ஃபுல்லாக இதில் ஆகணும்னா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ இதுக்கப்புறம் இதான் பண்ணணுமே, ஏதாச்சும் பண்ணணுமா, அதான் பண்ணணுமேன்ட்டு. இப்போ வந்துருச்சு, இப்போ தான் வந்துச்சு. ஓகே, ஐ மீன் வந்துட்டு போயிடுச்சு. ஓகே. ஸோ வந்தோடனே பயங்கரமாக எடுத்துருச்சு. ஐயோ இன்னும் நம்மளும் அந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கிட்டுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்படி 100% எஃபர்ட் போட்டேன்னு ஒரு மைண்ட் செட்டில் மறுபடியும் மாறிட்டேன். மாறினோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கேன். நான் இப்போ தான் சிரிக்கிறேன். நம்ம மைண்டு தான் எல்லாமே காரணம். ஓகே. ஆஹா இது என்னது, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கையா? ஓகே, எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம அப்படியே கரெக்டாக வந்தனால இட்ஸ் கோன் பி ரிலேட்டட் ஆன் கான்டென்ட் க்ரியேஷன். கான்டென்ட் க்ரியேஷன் இன்றைக்கி வரல கண்டிப்பாக. ஆனால் கான்டென்ட் க்ரியேஷன் ஒரு ஆர்டிஸ்டை எப்படி ஹெல்ப் பண்ணும் டு அப்லிஃப்ட் தெம்செல்ஃப் அண்ட் தியர் ஒர்க்? ஓகே, உங்களுக்கு எப்படி ஹெல்ப் ஆகிருக்கு? நீங்கள் எப்படி இதை? இட் வாஸ் லைக் பெரிய டிபேட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ரீசனாக இன்ஃபேக்ட் இதுவும் ஒன் ஆஃப் த விஷயம் என்னை வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தள்ளுனது ரீசனாக. ஆனால் ஒரு நாள் தான் திருப்பி நார்மல் ஆகிட்டேன். டிப்ரெஷன் எனக்கு டிப்ரெஸ் ஈஸியாக ஆகாது, ஆனிச்சுன்னா நானே மாற்றிப்பேன். நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனாலயா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ ஆமாம், டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா யாருக்கிட்டாச்சும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னா ஃபோட்டோவில். ஸோ அது யாருக்கும் தெரியாது. இப்போ இங்கே வந்து என்னென்னா கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கணும், நான் ஃபோட்டோ தானே செய்யணும். எனக்கே அது தேவையில்லாத இந்த ரீல் எடுத்து போட்டுக்கிட்டு நான் ஏன் அதில் எஃபர்ட்ஸ் எடுக்கணுன்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. அமௌங் ஃபோட்டோகிராஃபர் ஆஸ் திஸ் கொஷின்ஸ்லாம். ஓகே. அப்போ நம்ம சொன்னதால ஒரு விஷயத்தை இப்படி ப்ராப்ளம்னா அது எப்படி வேறு மாரி பார்க்கலான்ட்டு ஒரு சிந்தனை இருக்குது. ஓகே. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஆர்டிஸ்ட்னா யார் என்னோடய ஆடியன்ஸ். இப்போ இவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி இந்த ஆர்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இங்கே ஒருத்தர்னால ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோவை பார்க்கவே முடியாது சிச்சுவேஷன்ஸுக்கு வந்துட்டோம். ஒய்? சோஷியல் மீடியா. மொதல் 3 செகண்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்துடுது. ரைட். ஓகே. இப்போ என்னென்னா இதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆயிடுச்சு. ஓகே. இதை தான் நான் சொன்னேன். என்னோடய அக்கௌண்டிங் இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட்டை எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு எல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் இந்த ஆசை தான் அல்டிமேட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆர்ட்ஸை எப்படியாச்சும் போய் சேர்த்துடணுன்னு ஒரு ஆசை இருக்கும். அது நான் என் வீட்லேயே படம் பிடிச்சி செவுத்தில் மாட்டி வச்சா எல்லாத்துக்கும் சேராது. கண்டிப்பாக. அப்போ இங்கே சொன்னல இந்த எக்கானமியும் இந்த வேர்ல்ட் எப்படி நகருது அப்படின்னு புரிஞ்சுட்டு இது மூலிமா இந்த கான்டென்ட் க்ரியேஷன் மூலிமா அது போய் சேருமா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒய் நாட் அந்த கான்டென்ட் க்ரியேஷனே ஒரு ஆர்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் உருவாக்கி ஃபோட்டோவை நீங்கள் வச்சு காமிக்கூடாது. உங்கள் கோல் என்னென்னா ஃபோட்டோஸை காமிக்கிறது தானே. அது வந்து இந்த மீடியமாக காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது பெர்ஸ்பெக்டிவில் ஃபோட்டோகிராஃபர்னால் கான்டென்ட் க்ரியேஷன் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவில், அதே பெர்ஸ்பெக்டிவை வேறு மாரி பெர்ஸ்பெக்டிவை சிந்தனையை மாற்றி பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்லி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, உங்களோட தாட்டில் வந்து அந்த இன்னசென்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ எந்த வேலை செஞ்சாலும் ஜென்வினாக உங்களோட 100% கொடுக்கணும். எந்த ஒரு அவுட்காமையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே சாவுது நம்மளோட வேலை, நம்மளோட ஆர்ட்ஸ். அதுக்கு மேலே ஒரு லேயர் எம்பத்தி டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன். ஓகே. அந்த அளவு கடந்த அன்பை வந்து நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற பேர் தான் இன்னசென்சி. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அன்பாக கற்றுக்கிட்டாலே அந்த ஒரு நெகட்டிவாக எப்படியாச்சும் வந்துடும், தாட்ஸ் வராமல் இருக்காது. ஆனால் நீங்கள் நம்ம தான் அன்பாக பார்க்குறோன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம தாட்ஸ் மாற்ற முடியும். ஸோ எம்பத்தி அண்ட் அன்பு ரொம்ப அவசியம். பிரதீப்குமார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் நாராயண் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மூலியமாக தான் எனக்கு பிரதீப்குமார் தெரியும் பாட்டு. என்னோடய பெரிய கனவில் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படியோ எடுத்துட்டேன் அவர். ஆமாம். அவரும் சொன்னார், என்னத்தம்மா சொன்னார், அவர் 3 வருஷம் முன்னுக்கு நான் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்பயே நீ குயிக் பண்ணிவிட்டு நீ எதுக்கு ஃபுல் டைம் செய்கிறேன்னாரு. ஃபுல் டைமாக எதுக்கு அக்கௌண்டிங் செஞ்சுட்டு இருக்க, குயிக் பண்ணிட்டு இது ஃபுல் டைம் செய்யடா அப்படின்னு. நான் சார் ஏன் சார் நீங்கள் வேறு அப்படின்னு சார் நீங்கள் பரவாயில்ல சார் நீங்கள் சொல்லிட்டு போயிருக்கீங்க, நான் தானே படணும் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு அந்த சிந்தனை இல்லை. எனக்கு இது 2 பேர் பிடிச்சிருக்கேன். ஆமாம். எனக்கு கத்திஜாவும் வேணும், அது பேர் அது என்னது, கத்திஜாவும்
இல்லை கத்திஜாவும் வேற வேற யாரும். ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி. ஐயோ அப்பா ஐயோ ஒய்ஃபை பார்த்து வீட்டுக்கு வாடி கத்திஜாவும் வேணுமா? இல்லை 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 புரியுது. ஆர்ட்ஸும் அக்கௌண்டிங்கும் சொன்னேன், ரெண்டுமே ஏல இருக்கு. ஆமாம் இப்போதான் எனக்கு ஒரு இது ஆர்ட்ஸ் அக்கௌண்டிங் ஆர்ட்மன் கடவுள் எல்லாம் ஜோக்காக பேசி முடிச்சிட்டிங்க. ஓகே, forget about everything. ஆனால் ஆர்ட்மன் மண்ணுக்கு 200 to 300 பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 2 ஃப்ரேஸில் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? மொதல் ஃப்ரேஸ் இட் கேன் பி எனிதிங். மொதல் ஃப்ரேஸ், ரெண்டாவது ஃப்ரேஸ். எல்லாத்தையும் அன்போடு பாருங்க. ஓகே, அன்புன்றதா ஆனால் வேறு சார் கட் யோசிச்சிருப்பாங்க என்ன. இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, 2 வரியில் சொல்லணுன்னா, எல்லாத்து மேலேயும் அன்பாக இருங்க, அடுத்தது உங்களையே நேசிக்க கற்றுக்குங்க. நீங்கள் பிறந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கே நிற்கிறீங்க, இட்ஸ் நாட் ஈஸி. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பாருங்க. ஆமாம், அது நிற்கிறது நாட் ஈஸி. சீரியஸ்லி இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் அந்த கடைசி பாயிண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து பிறந்து க்ரால் பண்ணி இப்போ வளர்ந்து நிற்கிறீங்க, அது ஆக்சுவலி ஈஸியே இல்லை. நான் ஏன் எழுந்து நிற்கிறது அது நாட் ஈஸின்னு சொன்னேன்னா, எனக்கு பாப்பா இருக்குது, 1 year 3 months ஆயிடுச்சுல. அவங்கள ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அந்த ப்ராசஸ், பாப்பா அங்கேருந்து வெளியே வந்து அந்த சத்தம், அது ஒரு சத்தம் கேட்டுச்சு, அங்கே உடஞ்சேன். அங்கே நினச்சேன்ப்பா, அதை என்ன சொல்லுவாங்க, ஆதி பராசக்தின்னு சொல்கிறாங்களே, அந்தமாரி நான் ஒய்ஃபை பார்த்தேன். பெரிய கடவுள். அந்த கடவுள் வந்து ஒரு உயிரை சுமந்து அந்த உயிர் வெளியே வந்து அந்த உயிர் வந்து ஒரு சத்தம் கொடுத்து ஒரு பட்டீர்னு ஒரு அறை என்ன தம்பி சொன்னிச்சு, எவ்வளோதாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் பிறக்கிறத பார்த்துட்டேன், என் இறப்பை நான் எப்போ பார்ப்பேன்னு தெரில. ஸோ வாழ்கிற வரைக்கும் உருப்படியாக வாழ்ந்துட்டு போயிடணும். இப்போது நீங்கள் சொன்னீங்களே வீட்டில் வந்து எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து ஐ கம் ஃப்ரம் அ ப்ரோக்கன் ஃபேமிலி. ப்ரோக்கன் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்க போனாலே இமோஷ்னல் டெலிகேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் என்னன்னே தெரியாது, ஆனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணோம். அண்ட் இந்த இமோஷன்ஸ் வந்து இப்படி ஃபீல் பண்ணுற கேப்லேயே வந்து திடீர்னு பட்டுன்னு ஒரு வேறு ஒரு சம்பவம் நடக்கும். நீங்கள் அந்த சம்பவத்துக்கு மாரி யூ ஹேவ் டு ஆக்ட் டுவர்ட்ஸ் இட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வீட்டில் வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில் வந்து உங்களுக்கு என்ன சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த வயலன்ஸால் உங்களுக்கு வர ஒரு இமோஷன் பயம். ஆனால் சண்டை போடுறதுல வந்து ஜாமா பறக்குது, எல்லாமே உடையுது. இப்போது அது உடையிற நேரத்தில் வந்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு ஆக்ட் அண்ட் யூ ஹேவ் டு சேவ் யுவர் செல்ஃப். அங்கே வந்து இன்னொரு எமோஷன் வருது. ஒரு குட்டி தைரியம் வந்து உங்களையே நீங்களே காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம். ஸோ அப்படி போன ஒரு வாழ்க்கை தான் என்னோடய வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து. ஆனால் இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி வந்துருச்சுன்னா அப்பா இறந்து 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ ஆனால் அப்பா இறந்த அந்த பீரியட் தான் வந்து எனக்கு வயசுக்கு வந்த பீரியட் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த இறப்பு வந்து எனக்கு என்ன காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா, எங்கள் அப்பாவோடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு டார்க்கான ஹிஸ்ட்ரி. ஆனால் அவர் இறந்த நாள் சரி, அவருக்கு காரியம் செய்கிற நாள் எல்லாமே வந்து பெரிய பெரிய இம்பார்ட்டண்டான ஆஸ்பிஷியஸான நாள். இப்போது இறந்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி தை அமாவாசை, அப்போ தான் இறந்தார். தை அமாவாசை இறந்துட்டு அவருக்கு காரியம் செய்ய போகிற நாள் வந்து தைப்பூசம். அவரோட 30ஆம் தேதி வந்து மகாசிவராத்திரி. இவ்வளோ பெரிய பெரிய ஆஸ்பீஷியஸான நாளில் ஒரு ஆளோட விஷயத்தை வந்து, ஒரு ஆளோட இவால்விங் லைஃப்பை வந்து ஏன் அந்த நாளில் கரெக்டாக வருது அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டோம்னா, இத்தனை நாளாக எனக்கு ஒரு பாய்சன் வந்து ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, எங்கள் அப்பா வந்து இப்படி இருக்குனால எங்கள் அப்பா கெட்டவர். ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து எங்கள் அப்பா பிரிஞ்சு இருந்த நேரத்தில் அவர் அங்கே என்ன நல்லது பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. எனக்கு கிடச்ச ஒரே விஷுவல் வந்து எங்கள் அப்பா கெட்டவர், அப்யூஸ் பண்ணுவார், இது அது சொல்லிட்டு. அந்த ஒரு இறப்பு வந்து எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காட்டிருச்சு. தட் அவர் இருந்த நாட்களை விட அவர் இறப்பு இன்னும் நிறையா பேசுனுச்சு. அவர் இருந்த நாட்களை விட அவர் இறந்தப்ப அவர் என்கிட்ட நிறைய பேசினார்.
எனக்கு பாபா படம் ரொம்ப பிடிக்கும். பாபா படம் ரொம்ப பிடிக்கும், நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அப்பாவோட காரியம் முடிஞ்சிட்டு வந்து கரெக்டாக அந்த ராத்திரி வந்து பாபா படம் போடுறாங்க. எனக்கு வந்து மாவத்தார் பாபாஜி வந்து ஒரு சர்ஃபேஸாக தான் எனக்கு தெரியும். இன்டெப்த்தாக அவர் யார் இதுன்னு ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப தெரியாது. ஆனால் ஜஸ்ட் நான் கண்ணை மூடி எனக்கு ஒரு மெசேஜ் தாங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு உயிர் கொடுத்தவர் அவருனால நான் ஒரு உயிரோடு சேர்ந்து ஒரு ஃபார்மாக உருவாகி நான் இப்போ இங்கே நிற்கிறேன். ஆனால் எனக்கு அந்த உயிர் போச்சு, அந்த உயிர் போனதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மெசேஜ் தாங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொடுத்த மெசேஜ் தான் இதெல்லாமே. நல்லா நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நீ பார்க்குற ஒரு பார்வை, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இது. ஆனால் நீ பார்க்காத இன்னொரு உலகம், நீ பார்க்கலன்றதுக்காண்டி அந்த உலகமே இல்லைன்னு ஆயிடாது. ஸோ எங்கள் அப்பாவோட இன்னொரு ஃபேஸை வந்து நான் பார்க்காமலே வளர்ந்தனால எங்கள் அப்பா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற வரைக்கும், கடைசி காலத்து வரைக்கும் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருந்தனால அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஆக்சுவலி எப்படி இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் காட்டி கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் அதை சொல்லும் போது தான் எனக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன். இன்றைக்கி வந்து நம்ம ஆத்மன் டீவ் அவரோட பேக்ரவுண்ட் மட்டும் இல்லாமல் விஸ்டம் என்னென்னலாம் நம்மளால் எடுத்துக்க முடியுமோ, என்னென்னலாம் நம்மளை வந்து அப்ளை பண்ணிக்க முடியுமோ, இன் ரியாலிட்டி ப்ராக்டிக்கலி எவ்ரிதிங் நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபா, உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த எபிசோடில் நான் மசூ கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். த நெகட்டிவ் பாட்காஸ்ட்.